சமூகத்தில் நாங்கள் எழுந்திருப்போம். අපි හැම කෙනෙක්ම දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ නැගිට සිටිමු. ஹalleluya හලෙලූයා ஹalleluya. හලෙලූයා. அதாவது பாஸ்டர் சொல்லுவார் அடிக்கடி 1000 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு கொடுத்த மாதிரி நாங்கள் முகங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். පාෂ නිතරම කියනවා අපි 18 අරන් 100ට දුන්නා වගේ අපගේ මුහුණ තියාගෙන நாங்கள் ඉන්නවා. கர்த்தர் சமூகத்தில் இருக்கின்ற பொழுது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ඉන්න මොහොතේ අපි ඉතාමත් ප්‍රීතිමත්ව සිටින්න ඕනේ. இன்றைய நாளிலே நாங்கள் தகப்பனே, அதாவது எங்களுடைய பரிசுத்தமான தகப்பனை இந்த இடத்திலே காண அவருடைய பரிசுத்தமான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கின்றோம். අද දවසේදී අපගේ ශුද්ධ දෙවියන් වහන්සේ අපගේ ශුද්ධ පියාණන් වහන්සේගේ ආශිර්වාදය ලබා ගන්නට අපි පැමිණ සිටින්නේ. அப்ப எங்களுடைய இதயம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். අපගේ හදවත ප්‍රීතිමත්ව තිබෙන්න ඕනේ. எங்களுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகளையும் நாங்கள் அவர சமூகத்திலே வைத்துவிட்டு நாங்கள் எங்களை வெறுமையாக்கி இந்த வேளையிலே நாங்கள் மீண்டுமாய் இந்த பாடலை பாடி நாங்கள் தேவனை நமஸ்கரிக்க අපගේ போகிறோம். හදවතේ තිබෙනා බර උන්වහන්සේගේ පාද පාමුල තබමින් අප විශ්වාස කරගනිමින් අප නැවතත් මේ ගීතිකාව ප්‍රීතිමත්ව ගායනා කරමු. ஹalleluya හලෙලූයා ஹalleluya. ஹalleluya. மீண்டுமாய் நாங்கள் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை நமஸ்கரிப்போம். නැවතත් අපි උන්වහන්සේට අත්පොත් සන්නාදමින් උන්වහන්සේගේ නාමය උසස් කරමු. ஹalleluya හලෙලූයා ஹalleluya. ஹalleluya. எங்களுடைய இதயங்கள் இந்த இடத்திலே இருக்க வேண்டும். අපගේ හදවත් තිබෙන්න ඕනේ මේ ස්ථානේ. நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை நம்ம நமஸ்கரிப்போம் என்று. නැවතත් කියනවා ඔබට අපේ අත්පොත් සන්නාදමින් උන්වහන්සේගේ නාමය උසවමු. ஹalleluya. හලෙලූයා. நாங்கள் கரங்களை தட்டுவோம். අපි අත්පොත් සන්නාදෙමු. ஆமென் ආමේන්. ஆமென். ஆமென். மீண்டுமாய் நாங்கள் இந்த பாடலை பாடி கர்த்தரை நாமத்தை நமஸ்கரிக்க போகிறோம். නැවතත් අපි මේ ගීතිකාව ගායනා කරමු උන්වහන්සේගේ නාමය උසවමු. மிக உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். යෝගිමත් අත්පොත් සන්නාදමින් ගායනා කරමු. මාව කලවාග දෙවිදා ඔබයි මාව ළඟ ඉන්න දෙවිදා ඔබයි මාගේ විපතදී මාගේ සතුටදී
தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya. பரிசுத்தராண்டவரே நீர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தரே நீர் பரிசுத்தரப்பா. கர்த்தாவே இந்த வழியிலே சுவாமி எங்களை ஆளுகை செய்ய சுவாமி. ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஹalleluya. மகத்துவம் உள்ளவரே பரலோக ராஜாவே உமக்கு நன்றி சுவாமி. ஹalleluya. நீ நல்லவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் சுவாமி. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் சுவாமி. ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். நீ ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் சுவாமி. ஹalleluya. தகப்பனே உமக்கு நன்றி.
அசைவாடுவீராக. ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எங்கள் இதயங்களை ஒருநிலைப்படுத்தி கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து ஜெபிப்போம். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே சுவாமி எங்களை ஆளுகை செய்வீராக, எங்கள் இதயங்களை ஆளுகை செய்வீராக. ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவன் உள்ளவரே, கிருபை உள்ளவரே, மகிமை உள்ளவரே, நீர் மாறாதவர் ராஜா. எங்களை ஆளுகை செய்ய இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிறவரே, இந்த வழியிலே சுவாமி எங்கள் துதிகளின் மத்தியில் நீர் வாசம் செய்வீராக, எங்களை ஆளுகை செய்வீராக. ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஹalleluya. மகத்துவமுள்ளவரே, பரலோக ராஜாவே, இந்த வழியிலே எங்களை ஆளுகை செய்க ராஜா. எங்களை ஒருநிலைப்படுத்தி உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபையை கொடுத்து தயவுக்காய் உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவன் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
போல் ஸ்தோத்திரம். உமக்கு மட்டுமே சேரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜனே. ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உண்மையுள்ளவர் ராஜா. நீருள்ள கர்த்தர் சுவாமி. இந்த வேளையிலே சுவாமி ஆண்டவரே குடும்பமாய் நின்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்வீராக. ஹalleluya. எல்லா துதிகன மகிமை போல் ஸ்தோத்திரம் உமக்கு மட்டுமே சேரும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.